வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது சிம்மராசி நண்பர்களுடைய வாழ்வாதாரத்திலையும் வாழ்க்கையிலையும் வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டில் 2024 வருடத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த காணொலியில். சிம்மராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்தரம் நட்சத்திரம். மகம் நட்சத்திரம் அப்படின்றது சுக்கிர பகவான் பிறந்த நட்சத்திரம். மகம் நட்சத்திரம் 4 பாதம். பிறகு வரக்கூடிய பூர நட்சத்திரம் பார்வதி அம்மன் பிறந்த நட்சத்திரம். பூரம் நட்சத்திரம் 4 பாதம். ஐயப்பன் பிறந்த நட்சத்திரமான உத்தரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் ஒரே ஒரு பாதம். ராசியாதிபதி சூரிய பகவான். இந்த வருடம் பிறக்கப்படக்கூடியது 2024 வருடம் பிறக்கப்படக்கூடியது. திங்கக்கிழமை அதிகாலை மகம் நட்சத்திரத்தில் 3வது பாதத்தில் சிம்ம ராசியில் கன்னியா லக்னத்தில் தான் இந்த வருடம் பிறக்கப்படுது. அப்போ சிம்ம ராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா 2024, இல்லை பாதகமாக இருக்குமா? பலன் யார் வேணாலும் சொல்லலாங்க, ஆனால் ஆதாரம் கொடுக்கணும். ஒரு பலன் நடக்குது, ஒரு நல்லது நடக்குதுன்னா எந்த வகையில் அந்த நல்லது நடக்குது அப்படின்ற ஆதாரத்தை கொடுக்கணுங்க. அதுதாங்க உண்மையான ஜோதிடம். ஜோதிடம் அப்படின்றது வாக்கு கிடையாது, கணிப்பு. அப்போது திருக்கணித பிரகாரம் பலன் சொன்னாலும் சரி, வாக்கிய கணித பிரகாரம் பலன் சொன்னாலும் சரி, 2 2 4 தான் சொல்லலாமே தவிர 2 2 5ன்னு சொல்ல முடியாது. அப்போது சொல்லக்கூடிய பலன்கள், சொல்லக்கூடிய கணிதம் சரியாக இருக்கணுங்க. சிம்ம ராசியாதிபதி சூரிய பகவான். சிம்ம ராசிக்கு மட்டுமே அந்த சூரிய பகவான் ராசிநாதனாக வருவார். அப்பேற்பட்ட சூரிய பகவான் ராசிக்கு 5வது பாவகத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் செவ்வாயுடன் சேர்ந்து, சிம்ம ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவோடு சேர்ந்து சூரிய மங்கள யோகமாக இருக்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த வருடம் பிறக்கப்படுது. அப்போ உங்களுடைய ராசியாதிபதி குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறாரு. குரு பகவானுடைய பார்வை வாங்குறாரு. அதே குரு பகவான் உங்கள் ராசியும் பார்க்குறாரு. மேச ராசியில் அசுவினி நட்சத்திரம் 4வது பாதத்தில் 11 டிகிரியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9வது பாவகத்தில் இருக்கக்கூடியவர் 5வது பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. 9வது பார்வையாக உங்களுடைய ராசிநாதனை பார்க்குறாரு. உங்கள் ராசிநாதன் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் செவ்வாவுடன் சேர்ந்து சூரிய மங்கள யோகமாக இருந்து உங்கள் ராசிக்கு 11வது பாவகத்தை பார்க்குறாரு. இதனால் என்ன சார் நடக்க போகுது? ஃபஸ்ட்டு புத்திர வளர்ச்சி பெருக போகுது. சிம்மராசியில் பிறந்தவங்க 5 வருஷமாக கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறேனுங்க, 10 வருஷமாக கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறேனுங்க, பார்க்காத வைத்தியம் கிடையாது, பண்ணாத பரிகாரம் கிடையாது, யார் யார் எங்கெங்கே சொன்னாங்களோ எல்லா இடத்துக்கும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம், இது வரைக்கும் எங்களுக்கு எந்த நல்லதும் நடக்கலையேன்னு சங்கடப்பட்டுருக்கிற நண்பர்களுக்கு 100% வரக்கூடிய 2024 வருடத்தில் புத்திர செல்வம் கிடைக்கும். அதில் எவ்விதமான மாற்று கருத்து கிடையாது. இது நடந்தால் என்னுடைய காணொலியை பாருங்கள், இல்லைனா சப்ஸ்கிரைபரை அன்சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுங்க. 100% இது நடக்கும். அதில் எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை. உங்களுக்கு 10 வருஷம் ஆகியிருந்தாலும் சரிங்க, 12 வருஷம் ஆகியிருந்தாலும் சரி, திருமணம் ஆகிட்டு புத்திர பாக்கியம் இல்லாமல் சிரமப்பட்டு இருக்கிறீங்களா, உங்களுக்கு உகந்த வருடம் இந்த 2024. இந்த 2024 வருடத்தில் இன்னொரு அதிசயம் இருக்க போகுது. எப்படின்னா, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இந்த தருணத்தில் 9வது பாவகத்தில் இருந்தாலும், 9ல் குரு இருக்கிறது நல்லது. அதுபோக அந்த குரு பகவான் மே மாதத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்துக்கு வந்துட்டு மே மாதம் 2ஆம் தேதியில் உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தை பார்ப்பார். 2வது பாவகம் உடலஸ்தானம். உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தையும் பார்ப்பார். ருணரோக சத்துருஸ்தானம் அப்படின்ட்டு நோயஸ்தானம் சொல்லுவாங்க. அப்போது ஒரு சில நண்பர்களுக்கு மே மாதத்துக்குள்ளார புத்திர செல்வம் கிடைக்கும். இல்லை அப்படின்னா மீதம் இருக்கிற நண்பர்களுக்கு மே மாதத்திலிருந்து டிசம்பர் வரைக்கும் புத்திர செல்வம் கிடைக்கும். எது எப்படி இருந்தாலும் இந்த 2024 வருடத்தில் நீங்கள் 2 பேராக மட்டும் இருக்க மாட்டீங்க, 4 பேராக இருப்பீங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. ஒன்று வயிற்றில் இருக்கணும், எல்லாம் கையில் இருக்கணும். புத்திர செல்வம் நிறைந்த ஒரு தருணம் இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு 2024 வருடம். இது மட்டுமே இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருக்கிறீங்களே சார், செல்வத்திலே மிகப்பெரிய செல்வம் புத்திர செல்வம் தானுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் சொன்னால் கூட தப்பில்லையே. அதுபோக ஒரு சில நண்பர்களுக்கு மண்மனை வாங்கணுன்ற ஆசை இருக்கும். யாருக்கு இல்லாமல் இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். சொந்தமாக வீடு வாசல் வாங்கணுன்ற ஆசை யாருக்கு இல்லாமல் இருக்கும்?
அதுக்கான நேர காலங்கள் வரணும் இல்லையா? கையில் காசு பணம் வச்சுருக்கிறவங்கெல்லாம் வீடு வாசல் வாங்கிடலையே. அதுக்கான நேர காலங்கள் வந்தால் காசு பணம் இல்லாமலேயே வீடு வாசலை வாங்கினவங்க நம்ம பார்த்துருக்கோம் இல்லை? அப்போது இந்த சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு தன் மனசில் கட்டி வச்சுருந்த அந்த மனக்கோட்டை இது எல்லாமே செயல்படுத்துறதுக்கான தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது. எப்பத்திலிருந்து சார்? ஜனவரி மாதம் 1ஆம் தேதி திங்கக்கிழமைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அப்பத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 16 தேதிக்குள்ளார, ஜனவரி 1லிருந்து ஜூன் மாதம் 16 தேதிக்குள்ளார நிறைய நண்பர்கள் சொந்தமாக வீடு வாசல் வாங்க போகிறீங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. சார் ஆதாரம் எனக்கு நீங்கள் சொல்லி ஆகணும். ஒன்றுமே இல்லை. உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம்தான் மண் மனைக்கு சொந்தக்காரர். அந்த இடத்துல உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதி 10வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் கேதுவுடன், அதாவது சுக்கிரன் புதனுடன் சேர்ந்திருக்கார். புதன் லாபஸ்தானாதிபதி. அப்போது அந்த இடத்துக்கு அதிபதி செவ்வாய் சூரியனுடன் சேர்ந்திருக்கார். அப்போது இந்த சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்கறதுனாலையும் லாபஸ்தானாதிபதியோடு சேர்ந்திருக்கிறதுனாலையும் அந்த சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 5வது பாவகத்தில் இருந்து புதனுடைய ஆதிக்கத்தை பார்க்குறார். இந்த வகையில் 100% மண் மனை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். அதுபோல் பூர்வீக சொத்தில் அல்லது நீங்கள் வாங்கின சொத்தில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் சரியாயிடும். வயிற்ற கட்டி வாயை கட்டி ஒரு இடம் வாங்கினனுங்க, அந்த இடம் வாங்கினதுலேருந்து ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்குது. 2 முறை 3 முறை நான் வீடு வாசல் கட்டணும்னு ஆரம்பிச்சினுங்க, வேலை அப்படியே நிற்கிது, அரையும் குறையுமா ஒன்றும் செஞ்சுக்கிட முடியலைங்க. உழைப்பு மட்டுமே போடுறனே தவிர உயர்வில்லைங்க, கஷ்டம் மட்டுமே இருக்குதே தவிர கஷ்டத்துக்கு தகுந்த பலன் இல்லையேன்னு சங்கடப்பட்டு இருக்கிற சிம்மராசி நண்பர்களுக்கு சத்தியமாக சொல்கிறேனுங்க, அருமையான ஒரு நேரம், அற்புதமான ஒரு நேரமும் கூட. அனுபவித்து சொல்லுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை. அனுபவித்து 2024வது வருடம் எப்படி இருந்ததுன்றது அனுபவித்து சொல்லுங்கள். அதுபோக ஒரு சில நண்பர்களுக்கு, ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தில் சனி பகவானுடைய பார்வையில் வேறு இருக்கார். இப்போ குரு பகவான் எப்படி உங்கள் ராசியும் பார்க்குறாரு, ராசிநாதனையும் பார்க்குறாருன்ற மாதிரி இந்த சனி பகவான் உங்களுடைய ராசியும் பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தையும் பார்க்குறாரு. அப்போ ஒரு சில நண்பர்கள் வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஒரு சில நண்பர்கள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சார் நடக்குமா? சத்தியமாக நடக்கும். சிம்மராசியில் பிறந்தவங்க வெளிநாடு போகணுன்ற ஆசையை விட சொந்தமாக வேலை செய்யணுன்ற ஆசை அதிகமாக இருக்கும். அப்போது சொந்தமாக வேலை செய்யணும்னு நினைக்கிற நண்பர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வெளிநாடு போகிற எண்ணங்கள் இருந்தாலும் சரி, ஜனவரி மாதம் 16 தேதிக்கு மேற்கொண்டு அதுக்கு ஒரு நேரம் சொல்லியிருக்கிறேனுங்க. வர ஜனவரி மாதம் 16 தேதியிலிருந்து பிப்ரவரி 13 தேதிக்குள்ளார் அந்த இடைப்பட்ட காலத்தில் சிம்மராசி நண்பர்கள் வெளிநாடு போகிறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்க தான் செய்யும். அதில் மாற்று கருத்து இல்லை. சொந்தமாக மனம் வாங்கணுன்ற எண்ணங்கள் இருக்கிறவங்க கரெக்டாக மார்ச் 13 தேதிக்குள்ளார, ஜூன் மாதம் 16 வரைக்கும் அந்த நேர காலங்கள் இருந்தாலும் மார்ச் 13 தேதிக்குள்ளார ஒரு சில நண்பர்கள் மண்மனை வாங்கியிருப்பீங்க. மன வாழ்க்கையில் சங்கடங்கள் இருக்குதுங்க. என்னதான் நல்ல விதமாக இருந்தாலும் ஏன் பிரச்சனை வருது, எதனால் பிரச்சனை வருதுன்னே தெரியல தம்பி, தெரியல சார். இந்த மாதிரி சங்கடங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஒரு நேரம் இருக்கிற மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சங்கடப்பட்டு இருக்கிற தம்பதிகளுக்கு 2024வது வருடம் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து நல்லாயிருக்கும். அதாவது உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தில் சுக்கிரன் போயிட்டு சுக்கிரன் குரு பகவானுடைய பார்வை வாங்கக்கூடிய ஒரு தருணமெல்லாம் நல்லாயிருக்கும். இது நமக்கு பிப்ரவரி மாதத்துலேயே இந்த நல்லது நடந்துடும். படிப்படியாக 2024 முழுவதும் படிப்படியாக ஒவ்வொரு விஷயங்களாக இந்த சிம்மராசியில் பிறந்த நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது. அதில் எவ்விதமான மாற்று கருத்து இல்லை. இன்னும் ஒரு சிலர் சொல்லலாம், சார் வழக்கு பிரச்சனையெல்லாம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது சார். வழக்கு பிரச்சனைனா செஞ்ச தப்புக்கு தான் தண்டனை அனுபவிக்கணும்னு சொன்னால் சந்தோஷமாக நான் அனுபவிச்சு விடுவேனுங்க.
ஏன்னா ஒரு தப்பு செஞ்சு போட்டு நான் செய்யலை பண்ணலைன்னு சொல்கிற ஆளெல்லாம் நான் கிடையாது. இன்றைக்கி என்னால் பல பேர் வாழ்கிறாங்களே தவிர, பல பேருடைய வாழ்வாதாரத்துக்கு நான் காரணமாக இருக்கிறேனே தவிர, யாருடைய அழிவுக்கு நான் காரணம் கிடையாது. செய்யாத தப்புக்கு செஞ்சேன்னு பேர் வந்துருச்சு, போகாத இடத்துக்கு போனேன்னு பேர் வந்துருச்சுன்னு சங்கடப்பட்டு இருக்கிற அந்த சிம்மராசி நண்பர்களுக்கு மே மாதம் 2ஆம் தேதியிலிருந்து நிச்சயம் உங்களுக்கு ஒரு போகும் வழி வந்துடும். சார் அந்த மே 2லிருந்து அப்படி என்ன சார் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி உங்களுடைய மனசில் ஓடும். உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தை குரு பகவானுடைய பார்வையை பார்ப்பார். அதாவது தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அர்சர குருன்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியிலிருந்து 9வது பார்வையை பார்ப்பார், ருணரோக சத்துரு ஸ்தானத்தை. அந்த தருணத்தில் உங்கள் மேலே பட்ட அந்த பழி பங்கம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்க போகுது. எல்லாமே ஒரு கணக்கு தானே. எந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்குது, எந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குது, எத்தனை டிகிரியில் இருக்குது, யாரோட சேர்ந்துருக்கு, எந்த இடத்த பார்க்குறாரு, இந்த இடத்துல இருந்தால் இந்த மாதிரி பலன், இவரோட சேர்ந்தால் இந்த மாதிரி பலன்கள், இந்த மாதிரி இடத்த பார்த்தா இந்த மாதிரியான பலன்கள், எல்லாமே கணிதம் தானே. இதில் எங்கே இருக்குது வாக்கு சொல்லுங்கள். நம்ம சொல்கிறதெல்லாம் நடந்துட்டால் நம்ம கோயிலுக்கே போயிட மாட்டோம். உங்கள் ஜாதக ரீதியாக இந்த இடத்துல இந்த கிரகம் இருந்தால் தான் இந்த பிரார்த்தம் நமக்கு. இப்போது நான் சொல்கிறது எல்லாமே நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் யாருக்கும் ஜோசியம் சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன் இல்லையா. நான் நல்லா இருக்கணும், செய்யணும், கொள்ளணும், இப்படியே தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். அது வேறு விஷயம். உங்களுடைய கிரக அமைப்புகள் சரியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர போகிறீங்க. அப்போ இந்த 2024 வருடத்தில் உங்களுடைய கிரக நிலைகள் நல்ல விதமாக இருக்குது. சிம்மராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துரும். அதில் மாற்று கருத்து இல்லையே. அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ச்சி நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள். அதுபோல் செப்டம்பர் 13 தேதிக்கு மேற்கொண்டு கூட இதே சிம்மராசி நண்பர்களுக்கு இன்னும் பதவி உயர்வு, ஒரு இடத்துல வேலை செய்துக்கிட்டு இருக்கோம், இல்லை கவர்மெண்ட் வேலை செய்துக்கிட்டு இருக்கோம், எப்படியோ ஒன்று சம்பளத்துக்கு நான் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா செப்டம்பர் 13 தேதிக்கு மேற்கொண்டு உத்தியோக உயர்வு கிடைக்க போகுது. படித்த படிப்புக்குண்டான வேலையும் கிடைக்க போகுது. இந்த மாதிரி சிம்மராசி நண்பர்களுக்கு பல தருணத்தில் 2024 நல்லா இருக்க போகுது. சாதகமாக தான் இருக்க போகுதே தவிர பாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு இல்லை. சரி நண்பர்களே, என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. இந்த வருடத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்றது ஒரு முறை உங்களுடைய ஜோதிடர்கிட்ட கேட்டுக்கிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான டாக்டர் மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.